ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் எப்படி கட் ஆஃப் வந்து இருக்கும், எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம், நேற்று வீடியோல பார்த்தோம். சரியா, இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ரி. சரியா, அதாவது இன்ஜினியரிங் அடுத்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பாத்தீங்கன்னா அக்ரிக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரியா, பிஎஸ்சி அக்ரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடெக் அக்ரி, அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா பசங்க எல்லா பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது பிஎஸ்சி அக்ரி. சரியா, அப்புறம் பிடெக் அக்ரி, இதுதான் வந்து பாக்குறீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா, அப்ப இதோட கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், அதாவது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சரியா, அதாவது டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் நடந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் வந்து இன்ஜினியரிங்கே நிறைய பசங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அக்ரி கவுன்சிலிங் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் அக்ரி கவுன்சிலிங் ஒரே மாதிரி பேரலா தான் நடக்கும். சரியா, இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் நல்ல காலேஜ் எடுத்த பசங்க இன்ஜினியரிங் போயிருவாங்க. அதுல இல்லாத பசங்க அக்ரிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. ஆனா லாஸ்ட் இயர் அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா எல்லா பசங்களுமே மேக்சிமம் என்ன பண்ணாங்க, இன்ஜினியரிங் போயிட்டாங்க. அதனால குறைந்த கட் ஆஃப் எடுத்த பசங்களுக்கே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டிஎன்ஏயுக்கு அக்ரிக்கு நல்ல காலேஜே கிடைச்சிச்சு. சரியா, அது அந்த மாதிரி இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங் எப்ப டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ரெண்டுமே பேரலா தான் நடக்கும். டிஎன்ஏயும் பாத்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அக்ரி கவுன்சிலிங் ரெண்டுமே பேரலா நடக்கும். பசங்க வந்து அதாவது ஒன்னுல செலக்ட் பண்ணிட்டு அக்ரி வேணாம்னு சொல்லி விட்டுருவாங்க, இல்லாட்டி அக்ரில செலக்ட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் வேணாம்னு சொல்லி விட்டுருவாங்க. சரியா, அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரலா போறப்ப நிறைய பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு. ஆனா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அமையல. ஆனா நமக்கு பிஎஸ்சி அக்ரி பிடெக் அக்ரி நீங்க சேரணும் அப்படின்னா, பிடெக் அக்ரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல நம்ம வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா, இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், ஒரே வீடியோல, சரியா, ஒரே வீடியோல வரக்கூடிய நாட்கள்ல டிஎன்இஏ டிஎன்ஏயு பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கவுன்சிலிங் கட் ஆஃப்லாம் இருக்கு. சரியா, டிஎன் அதாவது ஃபிஷரி யூனிவர்சிட்டியில எப்படி ஜாயின் பண்றது, இதுக்குரிய கட் ஆஃப்லாம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, டிஎன் காசானா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே வீடியோல நம்ம உங்களுக்காக கொடுக்க போறேன். அப்ப இந்த அக்ரியோட கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்றானா, அதாவது எல்லா பேரும் நினைச்சிருக்கிறது அக்ரி வந்து பயோமேக்ஸ் படிச்ச பசங்க தான் வந்து சேரணும், அப்படி சேர முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்ச பசங்களும் பிடெக் அக்ரி வந்து சூஸ் பண்ணலாம். மத்த எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. பிடெக் அக்ரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பசங்களும் சூஸ் பண்ணலாம். சரியா, அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மார்க் எடுப்பாங்க. சரியா, அதுவே கம்ப்யூட்டர் மேத்ஸ் பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி இந்த மார்க் எடுப்பாங்க. சரியா, அதனால இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பேரலா நடந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, கம்மியான கட் ஆஃப் எடுத்தாலும் நல்ல காலேஜ் கிடைச்சிடும் அக்ரியில. சரியா, ஆனா பேரலா நடக்காம ஒருவேளை அதாவது அக்ரியை முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்இஏக்கு முன்னாடியே அக்ரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா அக்ரியோட கட் ஆஃப் வந்து ரொம்ப என்ன ஆயிரும், அதாவது நல்ல கட் ஆஃப் எடுத்தாதான் 195 196 எடுத்தாதான் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஎஸ்சி அக்ரி, அதே மாதிரி பிடெக் அக்ரிக்கும். சரியா, மற்றபடி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல நார்மலா என்ன பண்ணலாம்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுபடி நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சரியா, நான் வந்து டிஎன்ஏயூ பத்தி அதோட ப்ராசஸ் என்ன, அது கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இதை பத்தி எல்லா வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதோட லிங்க் மேல உங்களுக்கு ஐகார்ல ஷோ ஆகும், அதை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க பாருங்க. ஒருவேளை டிஎன்ஏயூ வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்புறம் நடந்துச்சுன்னா நல்ல வாய்ப்பு. அக்ரி மட்டும் படிக்கிற ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நல்ல குறைவான கட் ஆஃப் எடுத்தாவே உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவுன்சிலிங் டேட் வந்து எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து, அதாவது டிஎன்ஏயு வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 190 மேல 190 இல்ல 95 மேல கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். அப்பதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும். சப்போஸ்
அக்ரி கவுன்சிலிங் வந்து லேட்டா தான் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல முடியும். சரியா? அதனால நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நல்லபடியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குரிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், வந்து சேரும். நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபீஸ் வந்து அவ்வளவு கம்மியா இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்பாடா நம்ம எவ்வளவோ ஆகும்னு நினைச்சிருந்தோம் காலேஜுக்கு சேர்றதுக்கு, ஆனா இவ்வளவுதான் ஃபீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.